ஃப்ரெண்ட், நான் எடுத்துருக்க டாபிக் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம். மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டால், வேரியஸ் மீடியா ஃபார்மேட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்மாக சொல்கிறதா மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம். டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம் integrates various media formats into a unified platform for effective communication and information exchange between users or systems. இந்த இன்ஃபர்மேஷனை யூசர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். இன்புட் டிவைசஸ், இப்போ இன்புட் டிவைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கேமரா, மைக்ரோஃபோன், ஸ்கேனர். அதே மாதிரி ப்ராசஸிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா மல்டிமீடியா கம்ப்யூட்டர், என்கோடர் ஆர் சர்வர். ஸ்டோரேஜ் டிவைசஸ், ஹார்ட் டிஸ்க்கு, க்ளவுட் ஸ்டோரேஜ், சிடி இல்லாட்டி டிவிடி, இது எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரிக்க டிரான்ஸ்மிஷன் மீடியாவில் இன்டர்நெட், லேண்ட், வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் டிரான்ஸ்மிஷன் மீடியா. அவுட்புட் டிவைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பீக்கர்ஸ், மானிட்டர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் இது எல்லாமே அவுட்புட் டிவைசஸாக இருக்கும். இப்போ இந்த மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டமோட டைப்ஸ் பார்ப்போம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, சினாரியோஸ், அசினாரியோஸ். இது ரெண்டும் தான். இப்போ சினாரியோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ரியல் டைமில் நடக்கும், இது வந்து ரியல் டைமில் இருக்காது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா சினாரியோஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும். இப்போ அசினாரியோஸ்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இமெயில்ஸ் வித் மல்டிமீடியா அட்டாச்மெண்ட்ஸோடு இருக்கும். இப்போ இந்த மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸோட அப்ளிகேஷன்ஸ் ஒரு 4 பார்ப்போம். ஆன்லைன் எஜுகேஷன் அண்டு இ-லேர்னிங், இது ஒரு அப்ளிகேஷன். வீடியோ கான்ஃபரன்சிங் அண்டு டெலிவிஷன், இது ஒரு அப்ளிகேஷன். டிஜிட்டல் அண்டு சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்டு கேமிங், இது எல்லாமே நம்ம ரியல் டைமில் நடக்கிற அப்ளிகேஷன். இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அட்வான்டேஜஸில் என்ஹான்சஸ் யூசர் என்கேஜ்மெண்ட் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங், enables remote collaboration and real time sharing, ரியல் டைமில் ஷேர் பண்ணலாம் அந்த யூசர்ஸ் அப்படி சொன்னால். அதுக்கு ப்ரொவைட்ஸ் இன்ட்ராக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு இன்ட்ராக்டோட கம்யூனிகேட் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த யூஸ். இப்போ இவ்வளோ தான் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதை பற்றி இவ்வளோ. தேங்க்யூ.